தமிழ்நாட்டிலுள்ள மிகப்பெரிய ஆன்மீக தலங்களில் ஒன்றாக விளங்குவது திருவண்ணாமலை. இங்கு இருக்கும் அருணாச்சலேஸ்வரர் கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது, இங்கு சிவபெருமான் நெருப்பு தத்துவமாக இருப்பதாக நம்பப்படுகிறது. இங்கு அருள்பாலிக்கும் இறைவன் அருணாச்சலேஸ்வரர் மற்றும் அம்மன் உண்ணாமலை அம்மன். புராண கதையின்படி சதிதேவியின் உடல் பாகங்கள் பூமியின் பல இடங்களில் விழுந்தன. அந்த இடங்களே சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சில ஆகம மரபுகளின்படி திருவண்ணாமலை அக்னி சக்தி வெளிப்படும் தெய்வீக இடம் என்று கருதப்படுகிறது. திருவண்ணாமலை என்ற சொல்லுக்கு மிக ஆழமான அர்த்தம் இருக்கிறது. அருணம் என்றால் அறியாமையை எரிக்கும் ஒளி. அசலம் என்றால் மலை, அதாவது மனிதனின் உள்ளேயுள்ள அறியாமையை எரித்து அறிவை வெளிப்படுத்தும் மலை. இதனால்தான் பல சித்தர்கள் இந்த மலையை ஞானமலை என்று கூறியுள்ளனர். புவியியல் ஆய்வுகளின்படி திருவண்ணாமலை மலை மிகவும் பழமையான கிரானைட் பாறை அமைப்பு. சில விஞ்ஞானிகள் இதை எனர்ஜி ரிச் ஜியாகாலஜிக்கல் ஃபார்மேஷன் என்று கூறுகிறார்கள். திருவண்ணாமலை மலையை சுற்றி சுமார் 14 கிலோமீட்டர் கிரிவலம் செய்வார்கள். இதனால் மன அமைதி அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், இயற்கை சக்தி மனதில் நேர்மறை மாற்றத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் கார்த்திகை தீபம். இந்த நாளில் மலையின் மேல் பெரிய தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபம் அறிவின் ஒளி, அறியாமையை நீக்குகிறது என்ற ஆன்மீக சின்னமாக பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை ஒரு கோவில் மட்டுமல்ல, அது ஆன்மீகம், அறிவு, இயற்கை சக்தி இவை அனைத்தும் இணைந்த தெய்வீக மையம்.